ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டடில் எபிசோட் 4ல் என்ன காட்டுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நார்த் கொரியாவை தான் காட்டுறாங்க. அதில் 1997 ஒரு ஸ்கூலில் நிறைய ஆர்மி பர்சன்ஸ்லாம் போயிட்டு கிம் அங்கே குட்டி பையனாக படிச்சுட்ருப்பார். ஸோ அங்கே அடித்து யார் ஜெயிக்கிறீங்களோ உங்களை மட்டும் நாங்கள் ஆர்மிக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அங்கேயும் ஃபைட்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த கிம் எப்படி இந்த கொரியன் மிலிட்ரி ஃபோர்ஸுக்கு சேர்றாரு அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் அங்கே நிறைய போட்டி இருக்கும். ஒரு பையன் இவனை போட்டு அடிப்பான், அந்த மாதிரிலாம் நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும். ஸோ அதெல்லாம் தாண்டி இவர் எப்படி அதை தனித்து நிற்கிறாரு, ஒரு ஏஜெண்ட்டாக எப்படி ஆகுறாரு அப்படின்றத காட்டுவாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் சீரீஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பையன் இவங்களோட பொண்ணோட அந்த ஹார்ட்டின் அந்த டேக் வச்சுருக்க அந்த ஃபோனை கண்டுபிடிச்சார் இல்லையா. ஸோ அவன்கிட்ட கேட்பாங்க எப்படி உனக்கு இது கிடச்சிதுன்னு. உடனே அவன் சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான், அவன் சோஜு கொடுத்த உடனே அவன் இதை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவனை எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அந்த பிளேஸ் மட்டும் சொல்லுவாங்க. சொன்ன உடனே இவங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்ப்பாங்க. அந்த ஆள்கிட்ட போய் கேட்பாங்க, அது ஒரு ஃபோன் உனக்கு கிடச்சதில்ல, அந்த ஃபோன் எங்கேருந்து உனக்கு கிடச்சிது அப்படின்ன உடனே அவன் ஒருத்தர் ஒரு பிஎம்டபிள்யூ ஒயிட் பிஎம்டபிள்யூ அதில் குடுமி போட்டுட்டு ஒரு குண்டா இருந்தான், அவன் தான் இங்கே எடுத்துகிட்டு குப்பையில் போட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுட்டு அந்த ஆளை ட்ரேஸ் பண்ணுவாங்க. அவனையும் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, இப்போ அந்த காரை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பங்கர்லேயே உட்காந்துக்கிட்டு அதையும் கண்டுபிடிப்பாங்க. மீன்வைல் என்ன ஆகும்னா, இந்த பொண்ணை அடிச்சா இல்லையா, அந்த பொண்ணு அவங்க அப்பா கண்டுபிடிக்க சொல்வார் இல்லையா, அந்த பொண்ணோட வீட்டில் அவங்க அப்பா போய் கேட்பாரு, நீ அந்த மாதிரி அந்த பொண்ணை கொன்னியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நான் இந்த மாதிரி பண்ணேன், அந்த பொண்ணு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ன உடனே அவங்க அப்பா சொல்லுவார், நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் கொலை பண்ணியிருப்பேன்ல உனக்காக அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த பொண்ணு கொஞ்சம் ரிலீஃபான மாதிரி சிரிப்பா. அதுக்கப்புறம் இவங்க அப்பா என்ன பண்ணுவார், அந்த பர்சன் இருக்கார் இல்லையா, அந்த பொண்ணை கடத்திட்டு போனாங்க இல்லையா, அவங்கள காண்டாக்ட் பண்ணுவார். காண்டாக்ட் பண்ண உடனே அவன் என்ன சொல்வான், திமுறா நீ வா, நீ தனியாக வா, நீ யார் கூடவும் வரக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உன் பொண்ணு இந்த மாதிரி ஒரு இஷ்யூவில் மாட்டியிருக்கு, நான் அதுலேருந்து நான் தப்பிக்க வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இவன் என்ன பண்ணுவான், சிரிச்சுட்டு கும்பலாக கிளம்பி இவனும் போவான். நடுவில் நிறைய காமெடியாக இருக்கும். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் அந்த 2 ஏஜென்ட் கிம் கூட இருக்கிற 2 ஏஜென்ட்டோட காமெடி சென்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒருத்தனுக்கு ரொம்ப பதட்டமாகவே இருக்கும், அவன் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பான். கடைசியில் நான் சரண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு காமெடி திங் ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்தது. கடத்திட்டு போனவன் என்ன பண்ணுவான், உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். ஸோ அவனோட ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. இவனை ஏன் உனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு அவங்க கூட இருக்கவங்க கேட்கும்போது ஒரு பொட்டேட்டோ சர்வ் பண்ணிடுவான். அதனால் இவனுக்கு கோவம் அவன் கூட இருக்க ஒருத்தனை போட்டு அடிச்சிடுவான். இவனோட ஃப்ளாஷ்பேக் என்ன காட்டுவாங்கன்னா, அந்த பொண்ணோட அப்பா இருக்கான்ல, அந்த மாஃபியா கும்பலில் இவன் போயிட்டு இவன் போய் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி போவான். ஸோ ஆனால் அவன் என்ன பண்ணுவான், இவனை அடிச்சுட்டு முன்னாடி இருக்கிற பல்லெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறம் வாயில் சுட சுட பொட்டேட்டோவை வைப்பான். ஸோ அதனால் இவன் மேலே ஒரு கோவம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறதுல குறியாகவே இருப்பான். ஸோ அந்த பொண்ணை என்ன ஆகும்னா, அந்த பொண்ணு செத்துடுச்சுன்னு தானே நினைப்பாங்க. ஸோ அந்த சாக்கு மூட்டையை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஃப்ரீசர் ரூமில் போட்டுருவாங்க. போட்ட உடனே ஆனால் அந்த பொண்ணு உயிரோடு தான் இருக்கும். எழுந்து அதுக்கு ரொம்ப குளிர் தாங்க முடியாது. ஸோ வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணுவாள். அந்த சமயத்தில் அந்த வில்லன் என்ன பண்ணுவான், இந்த பொண்ணை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஸோ தட் அவன்கிட்ட சொல்லிவிட்டு மிரட்டி காசு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பான். ஸோ அதனால் இவனும் அந்த ஃப்ரீஸ் ரூமில் போவான். போயிட்டு வெளியே வர வரைக்கும் நமக்கு பக்குன்னு இருக்கும், எங்கே அந்த பொண்ணு மாட்டிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு மாட்டாது. இவன் வெளியே அவங்க அந்த பொண்ணோட அப்பா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். அதுக்குள்ளே கிம்மும் ஜீப் எடுத்துகிட்டு அந்த பிஎம்டபிள்யூ பார்த்துருவான். கொண்டு அங்கே இருக்கிற ரூமில் இருக்க இவனோட கூட்டாளிங்களெல்லாம் போட்டு அடிப்பான். அடிச்சுட்டு எங்கே என் பொண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்பான். ஆனால் என்ன ஆகும்னா, இந்த பொண்ணு குளிர் தாங்க முடியாமல் இவன் வெளியே வந்தான் இல்லையா, டோர் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக திறந்துருக்கும். அதை திறந்து இவன் வெளியே வர்றதுக்கும் அந்த வில்லன் இவளை பார்க்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட அந்த கதையை வேற முடிச்சிட்டாங்க. ஒரே பரபரப்பான ஒரு சுச்சுவேஷனில் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ ஃப்ரைடே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும், கிம் அவங்க பொண்ணை பார்ப்பானா இல்லையா அப்படின்றது அப்போ தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோட் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன்.